ஹாய் மை ஃபேமிலிஸ், ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங். 5 மணிக்கே நான் எந்திரிச்சிட்டேன், 4:30க்குலாம் எந்திரிச்சிட்டோம். ஆனால் வெளியில் வந்தது 5 மணிக்கு தான். எந்திரிச்சு வந்துட்டு வாஸ்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி காஞ்சிட்ருக்கு குளிக்கிறதுக்கு. வாசல் தெளித்து விட்டாச்சு. இப்போ நம்ம கோலம் போட்டு குளிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அடுத்தடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து தைப்பூசத்துக்காக விரதம் இருக்கிறோம். அதனால் சாமி கும்பிட்டு தான் நம்ம டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ தண்ணி காயில் அதுக்குள்ளே நம்ம வந்து கோலம் போட்டு நம்ம அந்த பக்கம் போயிடலாம். தண்ணி காஞ்சிருச்சா? ஓகே டன். அப்படின்னா வந்து நம்ம கோலத்தை போட்டு குளிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கோலம் போட்டாச்சு. எடுத்து போயிட்டு குளிச்சுட்டு நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். கேமரா எடுத்தேன். பட்டுக்குட்டி, என் செல்ல குட்டி, புஜ்ஜி குட்டி. கண்ணால தெரியலையா? அதனால தண்ணி அடுத்த ஆளுக்கு காஞ்சிருச்சு. அடுத்த ஆள் குளிக்க வேண்டியதான். நம்ம கடகடன்னு வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண. என்னடா இந்த ஸ்டோன் வரமாட்டேங்குது. அடுத்தது பாருங்க, உங்கள் செல்லம் ஒன்று தூங்கிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேர் வெளியில் படுத்துருந்தோம். அவர் மட்டும்தான் வேசுடா எங்க தூங்குறாங்க. வேசு. அப்படி இன்னைக்கு எப்படி மண்டே ஒரு பொறுக்கி உள்ள வரும். ஏய் போகல. அது இல்லை, மண்டே. ஆமாம், மண்டே கூட்டமாக இருக்கும். அதைத்தான் நான் கேட்குறேன். சீக்கிரம் போகணும். உங்கள் ஒரு ஷால் கேட்டேனே. மறந்துட்டேன். நீரு போய் குளிச்சுட்டு வா. போ, சீக்கிரம் போகலாம், இல்லைன்னா லேட் ஆகணும். பார்த்துருந்துரி, பின்னாடி பட்டு இருக்கான். தண்ணியெல்லாம் திறந்து பாதி வாங்கி நம்பிடுச்சு. வந்துட்டு சாமி கும்பிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டு வேலையை பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளார போகவே இல்லை. பயங்கர ஹைலைட். கொஞ்சம் போல் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு இன்னைக்கு விலைக்கு வச்சிடலாம். விளக்கு நாளைக்கு விளக்கு சாமி கும்பிட. ஆமாம் தானே? கிச்சன் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு. ஏன்னா கிச்சனில் வந்து நேற்று சாயங்காலம் போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. நீரு எந்திரி. அம்மா அது யாரும்மா காரணம்? நான் தான் போதுமா? சரி சரி, டென்ஷன் ஆகாது. சாமி கும்பிட்றேன். இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டோம். டைம் என்னன்னு 5:50 ஆக போகுது. கிச்சனில் சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷு வந்து அரிசி கழுவிட்டு இருக்கான். நான் தான் கழுவு சொன்னேன், கழுவுத்தோங்க அப்படின்னா கழுவிட்டு இருக்கான். அப்படியே டக்குன்னு நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீ ஊற்றி வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஆமாம், ஏன்னா அவனுங்க இப்போ தூங்குவானுங்க. தூங்கட்டும். டீ ஒரு பக்கம் அப்படியே இருக்கிற பல்லு இருக்கிற பாத்திரத்துலேயே வச்சாச்சு. ஓடிட்டு வந்துருக்கோம். என்னடா பண்ணுற? குளிக்க போக சொன்னா? எந்திரிப்பா. 2ல எது போட்டாலும் ஓகே. இது போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. ஃபேன் ஆஃப் பண்ணவா? அது போட்டு வா, டக்குன்னு குடுகுடுன்னு ஓடி வா. சரியா? அம்மா குக்கிங்லாம் முடிச்சிட்டியாம்மா? என்னென்ன பண்ணியிருக்க காட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வதக்கிட்டு இருக்கேன். காலையிலே பயங்கரமாக தலைவலிக்குது.
டீ வேறு கீழே கொட்டிட்டோமா, டீயே குடிக்கலையா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீக்கனி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டேன். ஓகே. இந்த பக்கம் பார்த்தா பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டேன். ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு. இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அம்மா டீ கொட்டிடுச்சு, அதுலேருந்து கூப்பிடவே இல்லை. என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அம்மா டீ கொட்டினதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. டீ கொட்டிடுச்சு, அப்புறம் பால் வேற பாலில் டீ வைக்கிறேன். என்னால சரி அப்படியே சமைச்சலாம்னு சொல்லிட்டு தலைவலி வேறு எனக்கு பிடிச்ச தலைவலி விடவே இல்லை. அதனால நீ பாட்டுக்கு சமைச்சிட்டியா? அதனால அப்படியே வேலை செஞ்சுட்டு. சரி சரிம்மா. எங்க அப்படியே நல்லா குக் பண்ணி முடிச்சிட்டியா? ஓப்பன் பண்ணல. நான் ஓப்பன் பண்ணி காட்டு. ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணி காட்டு. இருந்தாலும் காட்டணும். ஒயிட் ரைஸ், குழம்பு, ஃப்ரைட் ரைஸ். பக்கம் அது தொட்டுக்க உருளைக்கிழங்கு. ஓகே. இப்போ நீ ரெடியாக நான் சமைச்சு கொண்டு இந்த அவ்வளோதான் ரெடியாக. என்ன பண்ணிட்டு இருக்க? லஞ்ச் பேக் பண்ணலான்னு வந்தேன். வாட்டர் பாட்டிலாக கழுவிட்டு இருக்கேன். சரி சரி. நல்லா எடுக்கல. ஆமாம், அதனால கழுவிட்டு இருக்கேன். கழுவி வச்சு தண்ணி ஊற்றிட்டு லஞ்ச் பேக் பண்ணிட வேண்டியது. என்ன லீவ் விட்டு ஸ்கூல் காலேஜ் போகிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி மழப்பாக தானே இருக்கும். ஆமாம், இல்லை. ஆனால் இன்னைக்கு எக்ஸாம் தான் நேரமாக எழுந்திரிச்சு வேலை பார்த்தோம். பேக் பண்ணிட்டியா? இன்னும் என்ன பண்ணிட பேக் பண்ணி. சரி, பேக் பண்ணிட்டு இருக்கியாம்மா? பண்ணிகிட்டே இருக்கேம்மா. அதுக்குள்ள ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. நீ சாப்பிட்றதுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு. இது 2 பேர் ரோஸ் வச்சுட்டு போறீங்க தானே? நாளைக்கு வச்சுக்கிறேன். இன்னைக்கு போனிடெயில் போட்டு திரும்பி அவுத்து பின்னுறதுக்கு நீ வச்சுட்டு போடி. பின்னுறதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் பின்னி விடுறேன். சரி, வா 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 வா, டைம் ஆச்சு. நான் என்னப்பா செய்யட்டும்? நான் உன்னை ஒன்றும் சொல்ல. வா. இன்னொன்று வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒன்று தான் இருக்கு. இது வந்து நெருவுக்கு கேட்டேன் அந்த பூவு. இப்போ பாருங்க, நைட்டு பார்த்ததுக்கு இது பாருங்க. இது பற்றியா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல? இது விரிஞ்சா இது நான் வச்சுப்பேன். இது வந்து ரக்ஷுக்கு இந்த ரோஸு. இதெல்லாம் வந்து கூடவே வந்த மொட்டு. இப்போ இதை தான் வந்து வெட்டி வச்சு விட போகிறோம். நம்மளும் செடியில் அறுவடை பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்க்கல. இதில் 2-3 மொட்டு இருக்குமா? இருக்கு. இது அடுத்தடுத்து வரும். பையில போட்டு. இது வந்து நெருவுக்கு. எனக்கு இந்த செடியில் அதிகமாக பூக்காது, 1-2 தான் பூக்குன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். நல்லா டார்க்கா. இன்னைக்கு இன்னும் டார்க்கா. ஒரு டைமு நியூ இயர் அன்னைக்கு வச்சிருந்த ஞாபகம் இருக்கா தங்கம்? நல்ல பயங்கர டார்க்கா. அந்த கலர் எனக்கு வேணும். பட் அந்த கலர் எப்போ கிடைக்கும்னு தெரில. நம்ம செடின்னு சொல்லி அறுவடை பண்ணுறது பெரிய ஹைலைட்டு தான்யா. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. ரக்ஷுக்கு தலை சீவிடுமா? சீவி விட்டு நிறுவுக்கு சீவி விட்டுருலாம். இல்லை, நான் பின்னிக்கிறேன். நீ அதுக்கு சீவியோட டைம் ஆச்சு. எப்படின்னா நான் உனக்கு லவ் யூ சொல்லுவேன். இந்த லவ் யூ லவ் யூ சொன்னேன். லவ் யூ வந்துட்டு எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி சொல்லணும். இல்லை, 7ஆம் தேதி ரோஸ் கொடுக்கணும். அதுக்குள்ள அந்த செடி வெடிச்சு அந்த பூ வெடிச்சிரும். அப்ப நான் எடுத்து வச்சிருந்தேன் சொல்றேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு தானே தேதி 3. 4 நாள் இருக்கு. பார்க்கலாம் 4 நாள் கழிச்சு. சரி, இவளுக்கு தலை லவ் யூ. இந்தா
இப்போ நம்ம தலை சீவரில் வாங்க தலை முடிப்பா ம் ரோஸ் வச்சு விட்டுமா வச்சு விடு. தலை கட்டிட்டு வந்துட்டுமா சரி சரி போய் எனக்கு சாப்பாடு நான் ஊட்டி விடுவா நீ போட்டு சாப்பிடு ஊட்டி 2 வாய் மட்டும் ஊட்டி விட டைம் ஆச்சு. என்னது ரேடியோ மைக் செட் ஆமாம் தான் நேரு மைக் செட் நல்லா பாடுது திரும்பு நல்லா பாடுது சவுண்டா பாடுது நேற்று நீ தானே கேட்ட அந்த என்னது இதுல என்ன கேட்டா மைக்கில் கேட்டாள் ஸ்பீக்கர்ல கேட்டாள் மைக் செட் பாட்டு கேட்டுச்சு. திரும்ப உனக்கு வச்சு விடு உனக்கு குட்டி மைக் அவளுக்கு பெரிய மைக் செட் நாளைக்குள்ள ஒன்று தான் அதை விட 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் பஸ்ஸுக்கு வச்சு விட்டு வந்துட்டோம். ஒருத்தங்க அருளபுரமும் ஒருத்தங்க பல்லடத்துலேயும் பஸ் வச்சு விட்டாச்சு. பல்லடத்துலேருந்தே நம்ம மங்களா ரோட்டில் வரையில் ஒரு அக்கா வந்து வீட்டிலே வந்து பசும்பால் வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்க மாடே பீச்சு அங்கே வாங்கணும் அப்படின்னா 1 லிட்ரு 50 ரூபா. அதே வந்து நம்ம வேறு பக்கம் வாங்கணும் அப்படின்னா லிட்ரு வந்து 55 ரூபா வரும். வீரபாண்டி தாண்டி நொச்சிபாளையம் பிரிவுக்கிட்ட அப்புறம் லக்ஷ்மி நகருக்கெல்லாம் வாங்கினோன்னா 55 ரூபா வரும். ஸோ இது 50 ரூபா 1 லிட்ரு. நீங்கள் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க 50 ரூபா தான் எங்கள் ஊர்லன்ட்டு. சேம் இங்கே 2 மெத்தடில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க தங்கம். இன்னும் நம்ம எந்த வேலையும் செய்யலை. ஒன்று அதை முடித்து விட்டுடலாம். பயங்கரமாக தலைவலிக்குது. ஃபஸ்ட்டு டீயும் வைப்போம், ஒவ்வொரு வேலையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா?